ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஸ்ரீ குபேரன் யூடியூப் நேயர்கள் அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் 28/10/2022 ஐப்பசி மாதம் 11ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. இன்றைய தினம் காலை 10:30 வரை அனுச நட்சத்திரமும் அதன் பின் கேட்டை நட்சத்திரமும் நிறைந்த நல்ல நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. இன்றைய தினம் சந்திர அஷ்டம அமைப்புதனை எதிர்கொள்ளுகின்ற ராசி நேயர்கள் மேஷ ராசி நேயர்கள். ஆக மேஷராசிக்காரர்கள் எக்காரியம் எடுத்தாலும் அதில் சற்று நிதானத்தன்மையை மேற்கொள்வது சகல அமைப்புகளிலும் உங்களுக்கு மேன்மைகளை கொடுக்கும். அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் தினப்பலன்தனை நடத்துகின்ற கிரகமாக அமையப்பெறுபவர் புதன் பகவான் துலாம் ராசிதனில் அமையப்பெற்றிருக்கின்றார். இந்த புதன் பகவான் 12 ராசி நேயர்களுக்கும் என்ன பலன்களை வழங்குகின்றார் என்பதனை பார்ப்பதற்கு முன்பாக இன்றைய தினத்தினுடைய சிறப்புகள் என்ன என்பதனை பார்க்கலாம் வாருங்கள். அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் சுப முகூர்த்த நாள். அனைத்து விதமான நற்காரியங்களையும் வாழ்வின் முக்கிய நிகழ்வுகளையும் செய்வதற்கு மிக மிக ஒரு அற்புதமான நாள். ஏதேனும் புதிய காரியங்கள் துவங்க இருக்கின்றீர்கள் என்றால் அதற்கும் துணை புரிகின்ற அற்புதமான நாளாக இந்நாள் அமையப்பெறுகின்றது. அது மட்டுமல்லாமல் இன்றைய தினம் வாஸ்து நாள். இந்த வாஸ்து நாள் அப்படிங்கிற இந்த அமைப்புகளில் அனைத்து விதமான கட்டுமான பணிகளையும் பூமி சார்ந்த பணிகளையும் துவங்குவதற்கு மிக மிக ஏற்ற நாளாக இந்நாள் அமையப்பெறுகின்றது. நண்பர்களே, இந்த வாஸ்து நாளை பற்றி ஒரு சிறு குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால், நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாஸ்து நாள் என்பது சுப முகூர்த்த நாளோடு சேர்ந்து வந்தால் மட்டும்தான் நன்மை, மற்ற நாட்களில் இந்த வாஸ்து நாள் வந்தால் அதில் அடிக்கல் நாட்டுறது கூடாது. ஒரு உதாரணத்திற்கு மரண யோகம் போன்ற அமிர்தாதி யோகங்கள் சரியாக இல்லாத நாட்களில் வாஸ்து நாள் வருகின்ற பொழுது அந்த நாளினை தவற விட்டு வெறுமனே இருக்கின்ற ஒரு சாதாரண முகூர்த்த நாளில் அடிக்கல் நாட்டுகின்ற ஒரு நாளினை அவர்கள் குறிக்கின்றார்கள். அன்பு நண்பர்களே, நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால், முழுக்க இந்த அடிக்கல் நாட்டுறது, பூமி பூஜை போடுறது இதற்கான வாஸ்து நாள் மிக உகந்த நாள். இது பஞ்சாங்கத்தினுடைய எந்த தோஷத்திற்கும் ஆட்படாத ஒரு நாள். கிட்டத்தட்ட வருடங்களுக்கே ஒரு 7-8 நாட்கள் அப்படி தாங்க இது வரும். இது எந்த விதமான தோஷத்திற்கும் உட்படாத ஒரு நாள் என்பதனால் இதில் நீங்கள் மரண யோகம், கீழ்நோக்கு நாள், இந்த மாதிரியான எந்த விதமான ஒரு பின்னடைவான அமைப்புகள் இருந்தாலும் அதை பொருட்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. இது எந்த விதமான தோஷத்திற்கும் ஆட்படாத ஒரு நேரம் என்பதனால் தாராளமாக நீங்கள் வாஸ்து நாளில் வாஸ்து சம்பந்தப்பட்ட அடிக்கல் நாட்டுறது, பூமி பூஜை போட்டதுன்னு அத்தனை விதமான பூமி சார்ந்த கட்டுமானம் சார்ந்த பணிகளையும் துவங்குவதற்கு ஏற்ற நாளாக இந்த வாஸ்து நாள் அமையப்பெறுகின்றது. வாழ்த்துக்கள் நண்பர்களே. நாம் தொடர்ந்து 12 ராசிகளுக்குமான பலாபலன்கள் எப்படி இருக்கின்றது என்பதனை பார்க்கலாம் வாருங்கள். மேஷ ராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் இன்றைய தினம் அனைத்திலும் ஒரு நல்ல மென்மையோடு செயல்பட்டு அனைவரின் ஈர்ப்பையும் உங்கள் பக்கமாக ஈர்க்கின்ற நாள், கவனத்தை ஈர்க்கின்ற நாள். திருமண முயற்சிகள் கைகூடி வருகின்ற உன்னதமான நாளாக அமையப்பெறுகின்றது. கூட்டுத் தொழிலில் நல்ல மேன்மைகளை வழங்குகின்ற சிறப்பான நாள். நண்பர்களே, இன்றைய தினம் வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கும் இடையே இருந்து வந்த சிறு கருத்து ஒற்றுமை இல்லாத வேறுபாடுகள் கூட மறைகின்ற நல்ல நாளாக இந்நாள் அமையப்பெறுகின்றது. இன்றைய தினத்தினை பொறுத்தவரை உங்களுடைய குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சி மேலோங்குகின்ற நாள். ஒரு சிலருக்கு பார்த்தீர்கள் என்று சொன்னால் வேலை உத்தியோக அமைப்புகளில் சின்ன மேன்மைகளை வழங்குவது மாதிரியான அற்புத நாளாகவும் இன்றைய நாள் அமைகின்றது. வாழ்த்துக்கள். ரிஷபராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் இன்றைய நாள் நல்ல உத்தியோகத்தில் மேன்மை பெறுகின்ற அற்புதமான நாள். வேலையில் எவ்வளவு பளு இருந்தாலும், ஒரு கடினத்தன்மை இருந்தாலும் இன்றைய தினம் அது பெரிதாக உங்களுக்கு தெரியாது. இளைப்பாறிக்கொண்டே கலகலப்பாக வேலைகளை செய்து முடிப்பீர்கள். அதற்குள்ளே நம்மளோட ஒர்க்கிங் அவர் முடிஞ்சிருச்சா அப்படின்னு நம்ம யோசிக்கின்ற அளவுக்கு வேலை செய்கின்ற நேரம் இயல்பாக கடந்துவிடும். இன்றைய தினம் வருமானம் ஓரளவு சிறப்பான முறையில் அமையப்பெறுகின்ற அற்புதமான நாளாக அமையப்பெறுகின்றது. உத்தியோகத்தில் நல்ல பெயரையும் பாராட்டுதல்களையும் பெறுகின்ற ஒரு நல்ல நாள். ஆரோக்கியத்தில் சின்ன தொந்தரவுகள் ஏற்பட்டு மறைவதற்கான அமைப்பு உண்டு என்பதனால் அதில் மட்டும் சற்று கவனமாக இருப்பது நல்லது. வாழ்த்துக்கள். மிதுன ராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் காதல் வெற்றி பெறுகின்ற நாள்.
துறையினருக்கு ஒரு நல்ல மேன்மைகள் கிடைக்கின்ற அற்புதமான நாள். கல்வியில் மேன்மை பெறுகின்ற மகிழ்ச்சியான நாள். இன்றைய தினம் எதிலும் இளமையோடும் மகிழ்ச்சிகரமாகவும் உங்களை நீங்களே உணர்ந்து கொள்வீர்கள். அது மாதிரியான நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. ஆக அன்பு நண்பர்களே, இன்றைய தினத்தினை பொறுத்தவரையிலும் பெரிய பொன்பொருள் சேர்க்கை என்பதனை விட, பண வரவு, தொழில் வெற்றி என்பதனை விட எதையும் மன மகிழ்ச்சியோடு அனுபவிக்கின்ற ஒரு அற்புதமான நாளாக இன்றைய நாள் அமையப்பெறுகின்றது. ஆக மன மகிழ்ச்சியும் மன நிறைவும் குடும்பத்தில் நிறைகின்ற நாள். உங்களுடைய குழந்தைகளை கண்டு நீங்கள் பெருமை கொள்ளுகின்ற அற்புதமான நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. புத்திர பாக்கியம் சார்ந்தும் ஒரு நற்செய்தியை வழங்குகின்ற நல்ல நாள். வாழ்த்துக்கள். கடகராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் இன்றைய தினம் நல்ல மேன்மையான அமைப்புகளை வழங்குகின்ற நாள். சுப விரயங்கள் இன்றைய தினம் உண்டு நண்பர்களே. ஏதாவது ஒரு பொருட்களை வாங்குவீர்கள், ஆடை ஆபரணங்களை வாங்குவீர்கள். ஏதேனும் ஒரு உபயோகமான காரியத்திற்காக இன்றைய நாளில் நீங்கள் சிறு சிறு செலவுகளை செய்வது மாதிரியான அற்புதமான நாளாக அமையப்பெறுகின்றது. ஆக அந்த வகையில் இன்றைய நாள் சுப விரயங்களை வழங்குகின்ற நாளாக அமையப்பெறுகின்றது. எந்த காரியம் எடுத்தாலும் அது சிறு சிறு அலைச்சல்களை கொடுத்து அதன் பிறகு உங்களுக்கு நன்மைகளை வழங்கும். அது மட்டுமல்லாமல் இன்றைய தினம் இருக்கின்ற பொருளை விற்று வேறு ஒரு பொருளை வாங்குவதற்கு சிறப்பான நாள். வாழ்த்துக்கள். சிம்மராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் இன்றைய தினம் லாபங்கள் சற்று அதிக அளவு வழங்குகின்ற நாள். எடுத்த காரியம் அனைத்திலும் ஒரு நல்ல வெற்றியை வழங்கும். உங்களுடைய முயற்சிகளில் நீங்கள் சரியாக இருந்தீர்கள் என்றால் போதுமானது. முயற்சிகளில் வெற்றிகளை காண்கின்ற ஒரு அற்புதமான நாளாக இன்றைய தினம் அமையப்பெறுகின்றது. ஆக அன்பு நண்பர்களே, இன்றைய தினத்தினை பொறுத்தவரை பொருளாதார ரீதியாக இருந்த பின் அடைவுகளெல்லாம் விலகுகின்ற நாள். புதிய புதிய வாய்ப்புகளெல்லாம் உங்களுக்கு கிடைக்கின்ற வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். கன்னியாராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் வருமானம் சற்று அதிகரித்த வண்ணம் காணப்படுகின்ற அற்புதமான நாள். உங்களுடைய பேச்சு திறத்தால் அனைவரையும் வெல்லுகின்ற நாளாக இந்நாள் அமையப்பெறுகின்றது. உத்தியோகத்தில் நல்ல மேன்மையும், குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சியான சூழலும், இணக்கமான அமைப்பும் ஏற்படுகின்ற அற்புதமான நாளாக இந்நாள் அமையப்பெறுகின்றது. இன்றைய தினத்தினை பொறுத்தவரையிலும் கையில் பணப்புழக்கம் நன்றாகவே இருக்கும். வாழ்த்துக்கள். துளாராசி நேயர்களே, துளாராசிக்காரர்களை பொறுத்தவரையிலும் இன்றைய நாள் சின்ன சின்ன விரயங்கள் இருந்தாலும் அவை சுப விரயமாக அமையும். நீங்கள் செய்கின்ற சிறு சிறு செலவுகளும் சிறு சிறு பயணங்களும் உங்களுக்கு நல்ல மன மகிழ்ச்சியை வழங்குகின்ற நாளாக இந்நாளினை மாற்றி கொடுக்கும் என்பதில் எந்தவிதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆக அன்பு நண்பர்களே, இன்றைய நாள் சகல அமைப்புகளிலும் உங்களுக்கு நல்ல மேன்மைகளையும் மகிழ்ச்சியையும் பண வரவையும் பெற்றுக் கொடுக்கின்ற நாள். பூர்வீக சொத்துக்கள் சார்ந்து மேன்மையுண்டு. உயர்கல்வி சிறப்பாக அமையும். வாழ்த்துக்கள். விருச்சகராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் இன்றைய நாள் சற்று தேவையற்ற விரயங்களை ஏற்படுத்துவது மாதிரியான நாளாகவும் வீண் அலைச்சல்களை அதிகரிப்பது மாதிரியான நாளாகவும் அமைவதனால் முடிந்தவரையிலும் எக்காரியங்கள் செய்தாலும் அதில் நிதானத்தன்மையை மேற்கொள்வதையும், எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்பதனை உணர்ந்து செயல்பட வேண்டியதையும் மனதில் வைத்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியமான ஒன்று. பொருளாதார ரீதியாக வீண் விரயங்களை குறைப்பது நல்லது. வாழ்த்துக்கள். தனுசு ராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் தொழில், வேலை, வியாபாரம்னு அத்துணை ஜீவன அமைப்புகளிலும் நல்ல லாபகரமான ஏற்றங்களை வழங்குகின்ற நாளாக இந்நாள் அமைகின்றது நண்பர்களே. ஆக இன்றைய தினத்தினை பொறுத்தவரை அனைத்திலும் சிறப்பினை பெறுகின்ற ஒரு அற்புதமான நாளாக இன்றைய நாள் அமையப்பெறுகின்றது. அது மட்டுமல்லாமல் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல மேன்மைகளை வழங்குகின்ற அற்புதமான நாளாகவும் தொழில் பொருளாதாரத்தில் நன்மைகளை பெறுகின்ற நாளாகவும் அமையப்பெறுகின்றது. திருமண முயற்சிகளும் கைகூடி வரும். கடன் தொந்தரவுகள் குறையும். வாழ்த்துக்கள். மகர ராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கின்ற அற்புதமான நாளாகவும் உத்தியோகத்தில் நல்ல மேன்மையும் புதிய பெயர் பெறுகின்ற அற்புதமான நாளாகவும் அமையப்பெறுகின்றது. உயர் அதிகாரியின் அன்பிற்குடையவராகவும் பாராட்டுக்கு உடையவர்களாகவும் நீங்கள் மாறுவீர்கள். இன்றைய தினத்தினை பொறுத்தவரை உத்தியோகத்தில் இன்றைய தினம் முழுக்கவும் உத்தியோகத்தில் உங்களுடைய பெயரும் புகழும் அடுத்த கட்ட வளர்ச்சியை எட்டுகின்ற அற்புதமான நாள். வாழ்த்துக்கள். கும்பராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களை, பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த உங்களுடைய முயற்சிகள் மேன்மையடைகின்ற நாள். உயர் கல்வி பயின்று கொண்டிருப்பவர்களுக்கு அதில் ஒரு நல்ல அடுத்த கட்ட வளர்ச்சியை கொடுக்கின்ற அற்புதமான நாளாக இன்றைய தினம் அமையப்பெறுகின்றது. தந்தையாருக்கு சிறு சிறு ஆரோக்கிய தொந்தரவுகளை ஏற்படுத்துவது மாதிரியான நாளாக அமைவதனால் தந்தையாரின் தேக ஆரோக்கியத்தில் மட்டும் சற்று கூடுதல் கவனம் செலுத்துவது நல்ல மேன்மையினை பெற்றுக் கொடுக்கும்.
வாழ்த்துக்கள். மீனம். மீனராசி நேயர்களை பொறுத்தமட்டிலும் அன்பு நண்பர்களே, ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துவது மிக மிக நல்லது. தேவையற்ற வீண் முயற்சிகள் எதிலும் ஈடுபட்டு உங்களுடைய பெயரை கெடுத்து கொள்ள வேண்டாம். இன்றைய தினம் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு பெயரையோ அல்லது பொருளாதார ரீதியான விரயங்களையோ அதிகப்படுத்துவது மாதிரியான நாளாக இருப்பதனால் முடிந்த வரையிலும் முக்கியமான முயற்சிகளை தவிர்த்து கொள்வது உங்களுக்கு மேன்மை தரும். வாழ்த்துக்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.